மோவாப்பு தேசத்தில் துக்கம் நிறைந்த ஒரு காலை. நவோமி தன் கணவரையும் மகன்களையும் இழந்து நின்றாள். அவள் கண்களில் கண்ணீர், இதயத்தில் வெறுமை. அவள் மருமகள் ரூத் அவள் அருகே அமைதியாக நின்றாள். எதிர்காலம் தெரியாது. தேசமும் உறவுகளும் பாதுகாப்பும் எல்லாம் கேள்விக்குறி. அந்த நேரத்தில் ரூத் மனதிற்குள் ஒரு ஜெபம் செய்தாள். கர்த்தாவே, என் வழி தெரியவில்லை, ஆனால் நீர் தெரிந்தவர். என் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் நீர் எனக்கு சகாயமாக இருங்கள். பின்னர் அவள் நவோமியிடம் உறுதியாக சொன்னாள், உங்கள் போகும் இடமே என் இடம், உங்கள் ஜனமே என் ஜனங்கள், உங்கள் தேவனே என் தேவன். அந்த ஜெபத்துடன் ரூத் இஸ்ரவேலுக்கு பயணம் செய்தாள். பேத்லெஹேமின் வயல்களில் அவள் தாழ்மையுடன் உழைத்தாள். மனிதர் பார்க்காத அந்த உழைப்பை தேவன் பார்த்தார். அவளின் ஜெபத்திற்கு பதிலாக தேவன் போவாசை அவள் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். விதவை ரூத் ஒரு நாளில் ஆசீர்வாதத்தின் கதையாக மாறினாள். அவள் கண்ணீரோடு செய்த ஜெபம் ஒரு தலைமுறைக்கு ஆசீர்வாதம். நம்பிக்கையுடன்